என்றும் என்றென்றும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். என்றும் என்றென்றும் ஹரிணி ஜுவல்லர்ஸ். அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ். சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி. நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பள்ளிக்கரணை ராம்சார் நிலத்தில் 2000 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் திட்டம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ். இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு அக்டோபர் 2025 இந்த ஊழல் முறைகேடை வெளியே கொண்டு வந்தோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த பள்ளிக்கரணை ராம்சார் என்பது சர்வதேச அளவில் ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக போடப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதாவது இங்கேருந்து நம்ம அரசு அங்கே அனுப்பி, நாங்கள் இந்த எல்லைக்குள்ள பள்ளிக்கரணை 1247 ஹெக்டர் இந்த எல்லைக்குள்ளே எந்த விதமான கட்டுமானங்களும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சர்வதேச அளவில் சொன்னது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய சட்டங்கள், வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லையும் அதற்காக சட்டம் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏப்ரல் 8, 2022 இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் எந்த கட்டுமானங்களும் செய்திருக்கக்கூடாது. ஆனால் முறைகேடாக இந்த பிரிகேட் நிறுவனத்திற்கு, பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட அபார்ட்மெண்ட் கட்டுவதற்காக ஜனவரி 2025 சுற்றுச்சூழல் அனுமதி, சிஎம்டி அனுமதி இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ எப்படி இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக நம்ம வெளிக்கொண்டு வந்தோம். தொடர்ந்து கேள்விகளை நீங்கள்லாம், இன்ஃபேக்ட் மீடியாவில் அது பெருசாக வரத்துக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியா சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க. விஷுவல் மீடியாவில் அந்தளவுக்கு சப்போர்ட் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு மக்களுடைய அழுத்தம், சோஷியல் மீடியாவுடைய அழுத்தம் ஒரு மிகப்பெரிய இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, மக்களிடையே இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போவதற்கு, இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்ததை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவிச்சு. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கும் போனோம். உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல உச்சநீதிமன்றத்தில் ஈரநிலங்களில் எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாதுங்கிற தடையை வைத்து இவர்களும் தடை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு, வெட்லாண்ட்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வெட்லாண்ட்ஸ்க்கு ஒரு வழக்கு இருக்கும்போது நாம் எப்படி தொடர்ந்து விசாரிக்க முடியும்? அது உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும். அப்போ நீங்கள் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, இதர் கவர்மெண்ட் இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மெரிட்குள்ளே போகாமல் முடிச்சு வச்சாங்க. பிறகு நம்ம புதிய அரசாங்கம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது நம்ம மீண்டும் புதிய அரசாங்கத்துக்கிட்ட ட்ரை பண்ணுவோம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டோம். இப்பொழுது என்ன தெரிய வந்திருக்கு, மே 8, 2026, அதாவது மே 7 மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விலகுது. அதற்கு அடுத்த நாள் மே 8, 2026 அன்று என்விரான்மெண்டல் கிளியரன்ஸஸ் சியா அமைப்பு, ஸோ அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியுடைய அனுமதியே இல்லாமல் கட்டுமானங்களை துவங்கி இருக்கிறது பிரிகேட் நிறுவனம். அந்த அனுமதியை வாங்குவதாக அவர்கள் ஒரு உறுதி அளித்திருந்தார்கள் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கும் பொழுது. ஆனால் அதை வாங்காமலே தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ற அந்த சட்ட விதியை வைத்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இது தற்பொழுது நமக்கு தெரிய வந்திருக்கு. கடந்த வாரம் கூட நம்ம சிஎம்டிஏ அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று சிஎம்டிஏ துறைக்கு மற்றும் மற்ற கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்க்கு முதல்வர் முதல் அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். ஸோ இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சிஎம்டிஏ அனுமதியும் ரத்து செய்யப்பட வேண்டும். புதிய அரசாங்கம் அதை உடனடியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம். கட்டுமானம் கடந்த ஒரு மாதத்தில் கூட அப்பப்போ ட்ரில்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கேன்சல் ஆகியும் கூட இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த விதமான கட்டுமானமும் அங்கு நடைபெறாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அரசாங்கம் இந்த இடத்தை மீண்டும் ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்கலாம், அந்த மீண்டும் ஒரு முறை நான் காட்டுற ஸ்க்ரீனில் ஈசி மே 8 அன்று அந்த கேன்சல் செய்யப்பட்ட, ரத்து செய்யப்பட்ட அந்த மினிட்ஸை நாங்கள் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது இதில் ப்ரெஷர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் சைடில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்க தப்பாக ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் மறைத்தெல்லாம் கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க இந்த முறைகேடை மறைப்பதற்கான. ஏன்னா பல்வேறு என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் சிஎம்டிஏலேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தப்பாக ரிப்போர்ட் கொடுத்து இந்த அனுமதிகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க.
சேகர் பாபு போன்ற அமைச்சர் சிஎம்டிஎல்ல இருக்கிறாரு. அப்போ அவர்கள் எல்லாம் இந்த கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய லாபி, ரொம்ப முக்கியமாக பிரிகேட் என்னும் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். மார்கன், அந்த மார்கன் என்பது எனக்கு சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வருது, அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆட்கள். இன்ஃபேக்ட் அந்த மார்கனை அந்த லேண்டை ஓன் பண்ணக்கூடியதாக சொல்லப்படுது. அது ஜாயிண்ட் வெஞ்சரில் போட்டிருக்கிறாங்க. மார்கன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை ஓன் செய்யக்கூடியது பாலசுப்ரமணியம் என்ற நபர். இவர் ரிலையன்ஸ் பாலு என்று அழைக்கப்படுகிறார். இவர் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் ஒரு காலத்தில் அந்த திருபாய் அம்பானிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன் மாதிரி, அந்த அளவுக்கு ரிலையன்ஸ் குரூப் ஆரம்பத்திலேருந்து இருந்த ஒரு மிகப்பெரிய நபர், மிகப்பெரிய அளவில் எல்லா செல்வாக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி வந்ததற்கு பிறகு அந்த இதுலையும் தொடர்ந்து இருக்கிறார். இப்போ ரிட்டையர் ஆகிருக்கிறாரு. பட் அவருடைய நிறுவனமான அந்த மார்கன், அந்த நிறுவனத்தினுடைய அவங்க தான் அந்த லேண்டை ஓன் பண்ணுறதா இப்போ கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இன்னொரு பக்கம் இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான இடத்துலேருந்து அவர்களை எதிர்த்து இது போன்ற ஒரு வெற்றியை சாதாரண மனிதர்கள் நீங்களும் நாமும் இன்று பெற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய அழுத்தம். நம்ம உண்மையை ஆதாரங்களுடன் வெளிவைக்கும் பொழுது அதை அவ்வளவு எளிதாக அவர்கள் புறந்தள்ளிவிட முடியாது. இரண்டாவது, இப்போ இந்த புதிதாக ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சிஎம்டி அனுமதியும் ரத்து செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். இது போன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீண்டும் அதை ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு இந்த புதிய அரசாங்கம் இதை பாதுகாக்க வேண்டும். இந்த ஆர்டரை நம்ம எல்லாரும் வரவேற்போம். இந்த மாதிரி ஒரு ஆணை வெளியிட்டதை வரவேற்போம். இது போன்ற வெற்றிகளை கொண்டாடுவோம். தொடர்ந்து இதில் இந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த ராம்சார் வேறு எந்த அனுமதி அதுக்குள்ளே கொடுத்துருந்தாலும் ஏப்ரல் 2022க்கு பிறகு அதை ரத்து செய்யவும், அந்த இடத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து போராடுவோம். அறப்போர். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.